இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2025ஆம் ஆண்டு ஆதார் கார்டு வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆதார் கார்டு வாங்கி 10 வருடத்திற்கு மேல் ஆகுதுன்னா, நீங்கள் ஆதார் கார்டில் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட்டும் ஐடென்டிட்டி ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிங்கன்னா ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணிக்கலாம். இதுவே இசேவை மையம் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் போய் அப்டேட் பண்ணிங்கன்னா 50 ரூபீஸ்லேருந்து 100 ரூபீஸ் வரைக்கும் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன்லேயே எப்படி டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கான கால அவகாசம் பல முறை அதிகரிக்கப்பட்டு தற்போது மீண்டும் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார் யுஐடிஏன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே மை ஆதார் .uida.gov.in ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு வெல்கம் டு மை ஆதார்னு சொல்லியிருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா லாகின் வித் ஆதார் ஓடிபின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆதார் கார்டில் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறது கண்டிப்பாக ஓடிபி தேவைப்படும். அதனால் உங்கள் ஆதார் கார்டு மொபைல் நம்பர் ரெண்டுமே லிங்க் ஆகிருக்கணும். லிங்க் ஆகணும்னா ஃபஸ்ட் நீங்கள் இசேவை மையம் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு ஃபஸ்ட்டு ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுங்கள். அது பிறகு தான் நீங்கள் அப்டேட் பண்ண முடியும். இதில் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணி கேப்ச்சா இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். லாகின் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு டாக்குமெண்ட் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 14/6/2025 சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் கால அவகாசம் நீடிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. 14/6/2025 வரைக்கும் அவகாசம் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு அப்ஜெக்டிவ் எல்லாமே ஷோ ஆகும். அதில் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வெரிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களோட நேம், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஐ வெரிஃபை தட் அபோவ் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் கைட்லைன்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதுக்கு நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிசபிலிட்டி ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், ஜெண்டர் எக்ஸப்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும். அந்த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் அட்ரஸ் ப்ரூஃப் ஒரு டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் செலக்ட் பண்ண கொடுத்துருப்பாங்க. பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி பில், இதில் அட்ரஸ் கரெக்டாக இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி எல்லாமே ப்ரீவியஸ் ஷோகும். அதில் செக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். நீங்கள் அப்ளை பண்ணி 7 to 15 டேஸ்க்குள்ளே டாக்குமெண்ட் அப்டேட் ஆகிடும். இதுதான் ஆதார் கார்டில் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.